ஏற்கனவே 2 முறை ஆட்சியை இழந்த கட்சி திமுக. ஆட்சி இழந்தனா தேர்தல் மூலமாக இல்லை, டிஸ்மிஸ் செய்யப்பட்ட கட்சி திமுக. இந்த நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூல எல்லாம் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னா கோர்ட்டு கூட தலையிடாது, பார்த்துக்குங்க. அதுவும் நீங்கள் ஆளுநர் வந்து எப்போ பார்த்தாலும் மனு தர்மம் சனாதனம்னு பேசிகிட்டு இருக்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஹீஸ் அ ஃபார்மல் டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. பார்த்துக்க மாட்டார் கவர்னரு. நேரம் ரிப்போர்ட் கால் ஃபார் பண்ணியிருப்பார், நீங்கள் எழுதி வச்சுங்க. நேரம் ரிப்போர்ட் கால் ஃபார் பண்ணியிருப்பார் டிஜிகிட்டேருந்து. அவருக்கு அதிகாரம் இருக்குது. அது செய்யறதும் தானே சார் கரெக்டு. செஞ்சுதான் ஆகணும். அதான் ஒரு வேலை, கவர்னர் வேலை. கவர்னருக்கு வேலையே அதுதான். ஒரு டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தமிழக மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறார். அவர் ஏதோ உங்க கூட அரசியல் பண்ணிட்டு இருக்கானோ, இது ஒரு தமாஸ் போல இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பம்பை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் எவ்வளோ பெரிய பதவியும் அது. இதுதானே ஒரு வேலை செக்யூரிட்டி அட்வைசருக்கு. இது எப்படி கடந்து போவார் அவர்? இப்போ டிஜிட்டல் ரிப்போர்ட் கேட்பார் இது என்னன்ட்டு. எப்படி பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்? செய்தித்தாளில் வர்ற அளவு